ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யோர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். பழைய பாடல்களை நினைவுபடுத்தி பார்க்குற ஒரு வித்தியாசமான கேம் ஷோ இது. 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ஸ் வாரம் நம்மளோட இணையறாங்க. ஒரு தீம் எடுத்துக்கொண்டு பழைய பாடல்களை நாம அசை போட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு கொடுக்குற க்ளூஸ் வச்சு அந்த பாடல்களை என்னன்னு அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. அதுதான் இந்த கேம். வாங்க இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 24. அண்ட் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல்கள் நம்ம கிராமப்புறத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்க. நகர்ப்புறத்திலேயே பிறந்து வளர்ந்த என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட கிராமம்னா என்ன, அது எப்படி இருக்கும், அங்க இருக்கிற ஒலிகள் என்ன, அந்த கலைகள் என்ன அப்படின்னு நிறைய நமக்கு பாடம் எடுத்தவர் தான் நம்ம ராஜா சார். அவருடைய கிராமத்தின் மண்மணத்தோட அவர் போட்ட பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம கேம்ல கேள்விகளா வரப்போகுது. ஸோ ரஸ்டிக் ராஜா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக். அண்ட் இந்த பாடல்கள் மொத்தம் 6 கேட்டகரியில நம்ம கேம்ல தோன்றும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கிறக்கம் தரும், உறக்கம் வரும், இதமான ராகம், சுகமான தாளம், தெருவில் கூத்து, வயலில் நாத்து. இதுதான் நம்மளுடைய 6 கேட்டகரிஸ். ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ல எந்த கேட்டகரியில கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணலாம். இன்னைக்கு we have லலிதா, ரஜினி அண்ட் ஸ்ரீராம். வெல்கம் ஆல் ஆஃப் யூ. நாம வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் எப்பவுமே நிகழ்ச்சி இப்போ நடத்துவோம். ஸோ இன்னைக்கு we start with லலிதா. இதமான ராகம் 200. இதமான ராகம் 200ல உங்களுக்கு வரப்போறது முகமும் குரலும். படத்துல நடிச்சவங்க பாடினவங்க காம்பினேஷன் நான் கொடுப்பேன். அதுல இருந்து நீங்க பாடலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான குரல்களும் முகங்களும் இதோ. ஸோ இந்த பாட்டை பாடியது சித்ரா மற்றும் உமாரமணன். இவங்க 2 பேரும் இணைந்து பாடியிருந்தாங்க. இந்த பாடல்ல நடித்தது சுகன்யா, நடிகை சுகன்யா மற்றும் நடிகை ருத்ரா. அவங்க பின்னால அஸ்வினின் பேரை மாத்திட்டு இப்ப கூட டிவி ஷோல வராங்க. இந்த இந்த காம்பினேஷன்ல வந்த பாட்டு என்ன? சுகன்யா. ஒரு அடிஷனல் க்ளூ தரேன் உங்களுக்கு. சுகன்யா முதல் படம் இது. சுகன்யாவுடைய முதல் படம். ஓகே ஓகே. புதுநெல்ல புதுநாத்து. படம் கண்டுபிடிச்சிட்டீங்க. பாட்டை சொல்லுங்க இப்போ. எனக்கு தெரியும் ஆக்சுவலி. ரெண்டு பேரும் ஒருத்தர பேரை சொல்லி கூட்டிட்டு பாடுவாங்க. கேரக்டர் நேம்ஸ் வரும் பாட்டுல. நேரமாயிட்டு இருக்கு. இல்ல டைம் ஆயிடுச்சுல. I'm going to have to pass it. It goes to ரஜினி. ரஜினி உங்களுக்கு தெரியுமா? எஸ் மேம். எஸ் மேம். சொல்லுங்க. ஏ மாரி கோடந்து என்னம்மா கிருஷ்ணவேணி ஓ மனசுக்குள்ள உள்ளத கண்டுபிடி ராசாதி ராசா பறிச்சு வச்ச ரோசா ராவானா போதும் நடுங்குதம்மா லேசா. சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகாக பாடி வார்த்தைகளோட பாடி காமிச்சிங்க. ஃபென்டாஸ்டிக். அதுதான் அந்த பாடல். ஏ மரி கொழுந்து என்னம்மா கிருஷ்ணவேணி. அந்த கேரக்டர் நேம்ஸ் 2 பேரும் ஒருத்தர கூட்டிட்டு பாடுவாங்க. அழகான பாடல். புது நெல்லு புது நாத்து படத்துல. நாட் த மோஸ்ட் பாப்புலர் சாங் இந்த படத்துல. இருந்தாலும் நீங்க ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. 91ல வந்த படம். ராஜா சார் இசையில சித்ராவும் உமாரமணம் இணைந்து பாடியிருந்தாங்க. முத்துலிங்கம் அவங்களுடைய வரிகள். ஸோ ரஜினி அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க உங்க ஸ்கோரை ஓபன் பண்ணிட்டீங்க. தாளம் 200. சுகமான தாளம் 200. இது ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு நல்ல பீட் உள்ள ஒரு கிராமிய பாடல். அது உங்களுக்கு ஒரு சின்ன பிட் ஒலியோட கேட்கும். நீங்க அதுல இருந்து அந்த பாட்டு என்னன்னு சொல்லணும். உங்களுக்கான பாடல். எந்த பாடலுடைய துகள் அது? கேட்டிருக்கேன், நல்லா தெரியும். யூசுவலா பிஜிஎம் தான் போடுவேன். உங்களுக்கு பாட்டே போட்டு காமிச்சிருக்கு. பாட்டே போட்டுருக்கீங்க. நோ மேம். ஓகே, பாசிங் இட். ஸ்ரீராம் உங்களுக்கு தெரியுமா அது என்ன பாடல்னு? இல்ல தெரியல மேம். தெரியல. லலிதா உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இல்லையா?
அடடா! பாட்ட கேட்டும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்களே! இந்த பாட்டு சொன்னோனே, ஐயய்யோ! மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லுவீங்க. இது வந்து ஆசமச்சான் வா- "வீட்டு ஒத்த ஆலமரம் அங்கால நிக்கிறா ராசம்மா தந்தானே தந்தானே நானே தந்தானே தந்தானே." கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? Yes, yes, ma'am. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். தெரிஞ்ச கும்மி பாட்டு. பாட்டு பாடல் 1999ல தேவயானியும் பிரபுவும் ஆடிருப்பாங்க. அழகான ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஒரு கிராமிய மெட்டு இது. அருண்மொழி அண்ட் ஸ்வர்ணலதா 2 பேரும் இணைந்து பாடிய பாடல். கஸ்தூர் ராஜா அவருடைய வரிகள். இந்த பாட்டு ஆக்சுவலி இதோடைய மெட்டு கேட்கறதுக்கு நிறைய இந்த அதுல கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ஆக்சுவலி நான் பாடும்போது ஐ திங்க் மாற்று வெளியீடுல ஒரு பாட்டு சாரட்டு வண்டியில் தர 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 அதே மீட்டர் அதே ஆல்மோஸ்ட் அதே மெட்டு. சோ ஐ திங்க் இது ஒரிஜினலா ஏதோ கிராமிய பாடல் மெட்டு தான் அதுல இருந்து. பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவே சோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஸ்ரீராம் அடுத்த கேள்வி உங்களுது, நீங்க எடுக்கலாம். உறக்கம் வரும் 200. உறக்கம் வரும் 200. எல்லாரும் 200 எடுக்கிறீங்க. உங்களுக்கும் ஒரு துளி பாட்டு தான். இது அதோட ஈஸியான ஒரு பாட்டு. கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். லிசன் டு தி பிஜிஎம் அண்ட் கெஸ் தி ஆன்சர். தெரிஞ்சதா? தெரியும். சொல்லுங்க. குத்தாலத்து தேன் சிட்டு சிட்டாடைய கட்டாதா சிட்டாடைய கட்டி நீ கையில் வந்து சிக்காதா ஆத்தோரம் பானா தனவானா அது மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் கேக்குதா கேக்குதா எஸ் எஸ் ஆறு பாடினா அதேதான். அந்த பாடல் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ் ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா அப்படின்னு நம்மளை தாலாட்டிய பாடல் தான் இது. பாடுநிலாவே படத்துல எஸ்டிபி அவர்களுடைய ஒரு ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் சாங்ஸ்ன்னு சொல்லணும். ராஜா சார் இசையில வாலி அவருடைய வரிகள்ல வந்த பாட்டு இது. கரெக்டா கண்டுபிடிச்சி 200 பாயிண்ட்ஸோட உங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க ஸ்ரீராம். எக்ஸலென்ட். என் பேர் லலிதா. நான் ஹவுஸ் ஒய்ஃப். இங்க வேலைச்சேரியில் இருக்கேன். கொஞ்ச நாளா பிரியாவோட மியூசிக் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். நான் எஸ்பிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படியே பார்க்க ஆரம்பிச்சது தான், அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி அப்படி வந்தது. சுகமான தாளம் 100. சுகமான தாளம் 100. முதல் வரி என்ன? பாடல் எங்க ஏதாவது நான் வரிகள் கொடுத்துருக்கேன். நீங்க பாடலுடைய முதல் வரியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: ஆத்தங்கரையோரம் பூத்திருக்கும் அழகு பூவாசம் பார்த்து மனசோரம் பசிச்சிருக்கும் பல நாள் உன்னேசம். இது வந்து சரண வரிகள். நல்ல ஒரு கிளாஸ் பீட் உள்ள பாடல் இது. ராஜா சாரோட கிராமிய பாட்டுனாலே நமக்கு யார் ஞாபகம் வரணும்? அவருடைய பாடல் தான் இது. நேரம் ஆயிட்டு இருக்கு லலிதா. மதுரை மாதிரி கொழுந்து ஆக்டர் கரெக்ட், ஆனா பாட்டு தப்பு. ரஜினி உங்களுக்கு தெரியுமா? நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம், பார்த்து ஒன்ன பார்த்து பாட்டு புது பாட்டு காத்துல மழையில பாட்டுல நினைச்சது பாட்டு தான், புது பாட்டு தான், தனக்கு தட்ட கேட்டு தான், இணைஞ்சது ஒரு கூட்டு தான். பாட்டுதான் உங்க வரி பாட்டுதான், இஷ்டத்துக்கு வரிகள் பாட்டுதான். சாரி, இட்ஸ் ஓகே. நானும் இப்படிதான் பாடுவேன். எனக்கு வரிகள் ஞாபகம் இருக்காது. இப்படிதான் அந்த மீட்டருக்கு ஏதாவது போட்டு ஃபில் பண்ணி பாடுவேன். புது பாட்டு படத்துல வந்த பாட்டு இது வந்து சரண வரிகள். தங்கரையோரம் பூத்திருக்கும் அழகு பூவாசம் பார்த்து மனசோரம் பசிச்சிருக்கும் பல நாள் உன்னேசம் அடி ஆத்தி ஆலமரம் அரும்பு விட்டு மாலை பூத்த மரம். பியூட்டிஃபுல் சாங் இது. ஒரு கிராமிய மெட்டு, அழகான ஒரு மெலடி, ஆனா அதுக்கு ஒரு நல்ல பயங்கரமா ஒரு பீட்டு கொடுத்து ஒரு டான்ஸ் சாங் ரொம்ப அழகா போட்டிருந்தாரு. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. புது பாட்டு படத்துல 90ல வந்த படம். ராஜா சார் இசையில அவரே சித்ராமாவோட இணைந்து பாடி இந்த பாடல். கங்கை அமரன் அவருடைய வரிகள்.
ஸோ ரஜினி 100 அவங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க. ஹலோ, ஐம் ரஜினி. ஐம் அ பேங்கர் அண்ட் அது என்னோட ப்ரொஃபஷன். மை பேஷன் இஸ் பாட்டு பாட்டு பாட்டு. ஐ grew up with songs and now due to Priya ma'am, every day, not a single day passes without hearing to listening to good music. And அதையும் ஒவ்வொன்றும் அதோட nuances and அது படமாக்கப்பட்ட விதமா இருக்கட்டும், ஏதோ ஒரு புது செய்தி நமக்கு வந்து டெய்லி கொடுக்குறாங்க. தேங்க்யூ மேம். கீப் அப் த குட் ஒர்க் மேம். தேங்க்யூ. உறக்கம் வரும் 300. உறக்கம் வரும் 300 இஸ் அ பிக்சர் பசல். ஸோ உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் க்ளூ. சந்தன காட்டுக்குள்ளே சொல்லுங்க. அடுத்த லைன் தெரியலையா? பரவாயில்ல, இல்ல, பாட்டை அது கண்டு தெரியல. தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே கண் விழிச்சு நான் இருப்பேன் கண்ணாவும் பக்கத்திலே சோலை பூவே ஆரீரோ பசும் சொக்க பொன்னே ஆரீரோ. அந்த லைன் மட்டும் தெரியல மேடம். முழு சந்திரன் காய இல்லை. கரெக்ட். காயத்துக்கு அந்த கொடியில சூப்பர். அந்த பாடல் பியூட்டிஃபுல் சாங். ஜானகி அம்மா அவ்வளவு அழகா பாடிருப்பாங்க. எல்லாமே என் ராசா தான் படத்துல வந்தது. 95ல வந்த படம். வாலி அவருடைய வரிகள். ராமராஜனுக்கு அடுத்தது ரொம்ப ஒரு கொடுத்து வைத்தவர் ராஜ்கிரன் சொல்லும். ராஜ்கிரண் and சங்கீதா. பியூட்டிஃபுல் சாங்ஸ். அவருக்கு நிறைய படங்கள் அந்த ஒரு பீரியட்ல நிறைய பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுத்திருந்தார் ராஜா சார். அதுல ஒரு பாடல் தான் இது. அழகா கண்டுபிடிச்சு 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க ரஜினி. வணக்கம், நான் ஸ்ரீராம். நான் பெங்களூர்ல இருக்கேன். ஒரிஜினலி ஃப்ரம் சென்னை. பிறந்து வளர்ந்ததெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் டீப் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக், எல்லா கேட்டகரிஸ், எல்லா ஜானர், இந்துஸ்தானி, கிளாசிக்கல், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எல்லாமே டீப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பர்கஷன், மிருதங்கம் கற்றுட்டு இருக்கேன். என்னோட டாட்டர் நான் சொல்றதை வச்சு சரி நீயும் ட்ரை பண்ணுன்னு சொன்னதுனால தாட் ஆஃப் ஜாயினிங் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ. இதமான ராகம் 300. இதமான ராகம் 300 உங்களுக்கு வருது. ஒரு கலக்கல் பாட்டு. 2 பாடல்களோட கலவை உங்களுக்கு ஒலிக்கும். 2 பாடல்கள் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான பாடல்கள் இதோ. பாலிலே பழம் விழுந்து தேனிலே நனைந்ததம்மா வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே பூவிலே மாலை கட்டி சூடுவேன் கண்ணான்னமே எந்தன் சொர்ணமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே பாடி வாழ்த்தும் நேரம் கண்டேன். தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். இன்னொன்னு வந்து வான் மேகங்களே வாழ்த்துக்கள் பாடுங்கள் நான் இங்கு கண்டு கொண்டேன். எஸ், 2 பாடலுமே கரெக்ட். பியூட்டிஃபுல் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இந்த மான் உங்க சொந்த மான். யாருக்கு தான் தெரியாது அந்த பாட்டு, யாருக்கு பிடிக்காது? கரகாட்டக்காரன் படத்தது 89ல வந்த படம். ராஜா சார் உடன் இணைந்து சித்ராமா பாடியிருந்தாங்க. கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள். வான் மேகங்களே இது கொஞ்சம் பழைய பாடல். புதிய வார்ப்புகள் படத்தது 79ல, அதுக்கு 10 வருஷம் முன்னாடி வந்தது. 2 ஒரே ராகத்தில் அமைந்த பாடல்கள். இது வந்து 2மே பஹாடி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்சதுனால இது ஈஸியா என்னால கலக்க முடிஞ்சது. மலேசியா வாஸ்தேவனும் ஜானகி அம்மாவும் பாடியிருந்தாங்க. இது கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். பியூட்டிஃபுல் சாங்ஸ் 2மே அழகா ஐடென்டிஃபை. 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. தெருவில் கூத்து 200. தெருவில் கூத்து 200. சரி, உங்களுக்கானது பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன் விடுகதை ரூபத்தில். நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு கிராமத்தில் தெருவில் டான்ஸ் ஆடுற மாதிரி பாடல்கள், அதுதான் இந்த கேட்டகரி. ஸோ உங்களுக்கான க்ளூ இதோ. குண்டு மல்லி மணக்குது மோப்பம் பிடிக்க சொல்லுது குறவனோட ஜோடி வள்ளி வாசம் தரும் கொத்தமல்லி பூவோட ஊரு கூடலூரு
தங்கையன் அவனோட பேரு. கூடலூர் குண்டு மல்லி. தெரியல, அதுக்கு அடுத்த லைன் தெரியல. சரி சரி, பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க டியூனோட, அது ஓகே, நான் உங்களுக்கு கொடுத்து விடுறேன். கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி வாச கொத்தமல்லி ஹோய் மாமா கொஞ்சம் தள்ளி. கும்பக்கரை தங்கையா அப்படிங்கிற படம், அதனாலதான் தங்கையா நம்ம பேருன்னு கொடுத்துருந்தேன். நீங்க கூடலூர்ல இருந்து ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்க. மலேசியா வாசுதேவனும் சித்ராமாவும் பாடியிருந்தாங்க. கங்கை அமரன் அவருடைய வரிகள் தான் இதுவும். 91ல வந்த படம். சோ லலிதா, ஓபனிங் யுவர் அக்கவுண்ட் வித் 200 points. கோயிங். வயலில் நாத்து 300. வயலில் நாத்து 300. ஒரு துளி படம். உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பாட்டோட நான் ஒரு குட்டி காட்சியை வைக்கிறேன், அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஹியர் இட் கம்ஸ். என்ன பாட்டு? ரதி அக்னிஹோத்ரி and ரஜினிகாந்த். சொல்லுங்க. செவ்வந்தி மாலை இடம் தாழ்வு வாசம் அதான் பாட்டு. அதான் ஐயோ, பாட்டு. first line வர மாட்டேங்குது, first line வர மாட்டேங்குது. நீங்க சொன்னதுதான் first line. என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? புது சந்தங்கள் அப்படின்னு சொல்லு. Correct. அது இல்ல, புது சந்தங்கள். முதல்ல என்ன சொன்னீங்க? இப்பதான் பாடுனீங்களே, அதுதான் ஃபர்ஸ்ட் லைன். முதல்ல என்ன பாடுனீங்க? வந்தது செவ்வந்தி மாலை இடம் தாரம்பு வாசம் என் நெஞ்சத்தை அல்ல. முதல்ல இப்ப வரமாட்டேங்கிறது. முதல்ல நீங்க பாடினீங்க அத. I think I lost it, ma'am. இல்ல பரவாயில்ல, முதல்ல பாடினீங்க தான் அத. உங்களுக்கு இப்ப புது மறந்து சந்தங்கள், புது சந்தங்கள்ல இல்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஐ கிவ் இட், டசன்ட் மேட்டர். நான் ஐ கிவ் இட். யூ ஆக்சுவலி ஹேங் இட் ஃபர்ஸ்ட். இப்போ வரல உங்களுக்கு. புது வண்ணங்கள் கொஞ்சிடும் சோலை, பல எண்ணங்கள் துண்ணிடும் வேளை, எங்கும் மின்னுது செவ்வந்தி மாலை, இளந்தென்றலில் ஆடுது சேலை, பொன்னாட்டம் பூவாட்டம் என் நெஞ்சுக்குள் அள்ளும் பூங்குயில் பாடுது பாட்டு. அதுதான் அந்த பாடல். நீங்க முதல்ல புது வண்ணங்கள் கொஞ்சிடும் சொன்னீங்க, அப்புறம் உங்களுக்கு அது வரல. அதுக்கப்புறம் I just அதுதான் முரட்டுக்காலை படத்துல வந்து 80ல வந்த படம். ராஜாசாரி செல்ல ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள். ஸோ 300 more points for you, ரஜினி. சூப்பர். திரக்கம் தரும் 200. திரக்கம் தரும் 200. ஓகே, இது உங்களுக்கும் ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்துதான். ஸோ பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள் தரேன். அவ பார்வை போடுமே சொக்கு பொடி, கரையோரம் அவளை தேடிது 2 விழி, அவனை நம்பி வந்தாளே ரேகா, சும்மா பார்த்தா போதுமா ராசா. எந்த பாட்டு? கடலோர கவிதைகள் படம். இல்ல இல்ல, பாட்டோடைய படத்தோடைய பேருக்கும் இதுல க்ளூ இருக்கு. கடலோர கவிதைகள் இல்ல. நீங்க கரையோரம் பார்த்துட்டு சொல்றீங்க, ஆனா அது இல்ல. ரொம்ப தெரிஞ்ச பாட்டு தான். நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல, உங்க டைம் ஆயிடுச்சு. ஐ எம் பாசிங் இட். லலிதா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, I think it's தேடி வந்த ராசா, ராமராஜன் and ரேகா, ராசாத்தி மனசுல இந்த ராசா ஒண்ணு. இல்ல இல்ல, பாட்டு ஐ மீன் படம் கரெக்ட். படம் பேரை தப்பா சொன்னீங்க, பாட்டு தப்பு. ஆனா அது இல்ல. சரி, நானே ஆன்சர் பண்ண சொல்லிடுறேன். இது வந்து ராசாவே உன்னை நம்பி படம். அதுல வந்த கம்மா கர ஓரம் கண்ணு ரெண்டும் தேடும், சும்மா உன்னை பார்த்தா சொக்கு பொடி போடும். ஞாபகம் இருக்கா அந்த பாடல்? அதான் பாட்டுல இருக்கிற எல்லா வார்த்தையும் நான் வச்சிருக்கேன் அந்த க்ளூல. ஆனா அதை சேர்த்து, அதாவது கரெக்ட் ஆர்டர்ல போட வேண்டியதுதான் உங்க வேலை. அதான் அந்த பாடல் ராசாவை நம்பி 1988ல வந்த படம். அவங்க படம் வந்து இந்த படத்துல இருக்க இன்னொரு பாட்டை சொன்னாங்க, பட் இதை ஐடென்டிஃபை பண்ணல. மலேசியா வாசுதேவனும் சித்ராமும் இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரனுடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. வயலில் நாத்து 200.
வயலில் நாத்து 200. முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள் கொடுக்குறேன். அதில் நீங்கள் முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள். தென்பாண்டி சீமை தெம்மாங்கு பாட்டு, பாட்டோட வாழும் என் சாமியே, உன் பேரை போட்டு நாம் பாடும் பாட்டு, கேட்டாக்கா வாழும் உன் பூமியே. இது பாடலுடைய தொகையரா வரிகள். நீங்க பல்லவி வரியை சொல்லணும். பாடலுக்கு முன்னாடி வருமே ஒரு விருத்தம் மாதிரி, அந்த மாதிரி வர வரிகள். ஓகே. இல்லையா? தெரியல. ஓகே, பாசிங் இட் டு ஸ்ரீராம். உங்களுக்கு தெரியுமா? இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். ரஜினி, உங்களுக்கு தெரியுமா? ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான். அது இல்ல. அது இல்ல. நீங்க வந்துருவீங்கன்னு நினைச்சா, ஆனா இல்ல. அந்த பாட்டுல இந்த மாதிரி விருத்தம் வருமா? இல்ல இல்ல இல்ல, அது ஒரு 3 பாட்டு கன்ஃபியூசிங்கா இருக்கும். தெம்மாங்கு பாட்டு. பாட்டு இது டியூன்ல சொல்லிட்டீங்க. ஆசையில பாத்தி, அது இல்லையா? இது ரெண்டும் கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கும். அதனால நீங்க பாட ஆரம்பிச்சு நான் கூட அதானோன்னு கவனிச்சேன். இல்ல மார்க்ஸ் இல்லனாலும் பரவாயில்ல, just for the fun of it. இல்ல ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சனா பூவாயி, நானா பாடலையே நீதான் பாட வச்ச. அந்த பாடல் கொஞ்சம் லேட்டா கண்டுபிடிச்சாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. லேட்டா வந்தா லேட்டஸ்டா வருவோம்ல மேம், பேர் அப்படி. ஓ ரஜினிங்கிறதால பஞ்ச் டயலாக் வேறயா? சூப்பர் சூப்பர். சாரி. அந்த பாடல் என்ன ஒரு காவக்காரன் படத்துல வந்தது 88. சுசீலாமா குரல்ல ஒரு பியூட்டிஃபுல் சாங். அங்கே அவருடைய வரிகள். ஸோ ரஜினி 200 more points for you. உறக்கம் வரும் 100. உறக்கம் வரும். மிஸ்ஸிங் வேர்ட்ஸ். ஸோ பாடல்ல சில வார்த்தைகள் இல்ல, நீங்க அதை பூர்த்தி பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான ரொம்ப ஈஸி, சக்குன்னு சொல்லிடுங்க. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆனிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட. எஸ் 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 எஸ், வெரி வெல் ஐடென்டிஃபைட். அதுதான் அந்த பாடல். சின்ன தம்பி படத்துல வந்த பாட்டு, 91ல வந்த பாடல். மனோ அவர்களின் குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல. ஸோ 100 more ரஜினி, யூஆர் ரேசிங் அஹெட். தாளம் 300. சுகமான தாளம் 300. ஓகே, உங்களுக்கு கலக்கல் பாட்டு 2 பாடல்கள் கலந்து வருது. 2 சொன்னா உங்களுக்கு 300 points. யுவர் சாங்ஸ் ஆர் கமிங் அப் நவ். வச்சு மூடி வச்சு மறைச்சு வச்சது எல்லாம், நீர் நடக்கும் பாதை எங்கும் நஞ்சையானது, காதலிக்க காதலிக்க விளைஞ்சு வந்தது என்ன மாடங்கள் கலை கூடங்கள், யார் செய்தார் அதை நாம் செய்தோம், உன்னாலதான் உன்னாலதான் உதிர்ந்து போச்சு வெட்கோ, தியாகம் என்னும் ஜோதியில் தீபம் நாங்களே. தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. சொல்லுங்க. அந்தி மழை மேகம் கூடும் திருநாளாம், இன்னும் வந்து அருண்மொழி பாடி அடையாளம் போடலாம்
மல்லிகை மொட்டு மணக்குதடி மானே எஸ் வளையல் எஸ் மட்டு எஸ் வளையல் மட்டு. எஸ் எஸ் கரெக்டாக சொல்லிட்டீங்க. எஸ் எங்கே விட்டுரு போறீங்களோ இருக்க பயந்தானா வந்து பிடிச்சிட்டீங்க. எஸ் மல்லிகை மொட்டு மனசை தொட்டு இழுக்குதடி மானே ஃப்ரம் சக்திவேல் 94ல் வந்த படம். அருண்மொழியும் சொர்ணலதாவும் ரொம்ப ஒரு அழகான பாடல் இது. காமகோட்டியான் அவருடைய வரிகள். இன்னொன்று வந்து நாயகன் படத்தில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் தான் அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும். இது வந்து டிஎல் மகாராஜன், திருச்சி லோகநாதன் அவருடைய மகன் அவர். சுசீலாமாவும் இணைந்து பாடியிருந்த பாடல் புலமை பித்தன் அவருடைய வரிகள். ஸோ பியூட்டிஃபுல் ஸ்ரீராம், 2 பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டு 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. எக்ஸலண்ட். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. தெருவில் கூத்து 300. தெருவில் கூத்து 300. உங்களுக்கும் ஒரு கலக்கல் பாட்டு, 2 பாடல்கள் கலந்து வருது. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. காட்சிகளை செட்டப் பண்ணோம், வேலை இங்கு இல்ல இல்ல, கூடாம நாமத்தான் கூறு கட்டி, சிலர் கோளாறு செஞ்சாங்க வேலி கட்டி, எடெடுத்து படிச்சதில்ல எவருக்கும் நீ குறைஞ்சதில்ல, உள்ள துணிவு உள்ளவரு ஊருக்குதவும் நம்மவரு, விதியில ஒரு வீர மனு நீதியில நல்ல சோழ, அடியம்மாடி எல்லோரும் ஆட்டம் போடும் நாள் தானோ. சின்ன கவுண்டர்ல டைட்டில்ஸ் ஃபர்ஸ்ட் சாங். டைட்டில் சாங். எஸ் எஸ். படிச்சதில்ல எவருக்கும் நீ குறைஞ்சதில்ல, என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. மெட்டு டக்குன்னு வரல. பரவாயில்ல, வார்த்தை சொன்னீங்க, நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். சொல்லுங்க. கண்ணு பட போகுதையா. சரி, ஓகே, அது ஒண்ணு கரெக்ட். இன்னொரு பாட்டு அதுக்கு ஒரு தடவை பாடி காமிங்க. நாமத்தா கூறு கட்டி, சிலர் கோளாறு செஞ்சாங்க வேலி கட்டி, உள்ள துணிவு உள்ளவர் ஊருக்குதம் நம்ம அடி எல்லோரும் ஆட்டம் போடுறாள். தெரியல. சரி, ஓகே, லெட்ஸ் பாஸ் இட். ஸ்ரீராம், உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்? சொல்லுங்க. புதியது பிறந்தது பழையது விருந்தது அரர சிவ சிவ பழைய பரமசிவம், வைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. எஸ் எஸ், எக்ஸலென்ட். அதுதான் அந்த பாடல். இன்னொரு பாடல், ஆளுக்கு ஒரு பாடல் சொல்லிருக்கீங்க. எஸ், ஒண்ணு வந்து அட புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரர சிவ சிவ பழைய பரமசிவமே. தேவர் மகன் படத்துல வந்த பாடல் இது. 92ல வந்தது. ராஜசாரிசில மலேசியா வாசன் அவர்கள் குரல்ல வந்த பாட்டு, வாலியனுடைய வரிகள். இன்னொன்னு, நீங்க லலிதா சொன்ன மாதிரி கண்ணுபட போகுதையா கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. கவுண்டருக்கு வந்து ஸ்பெல்லிங் காவு இன்டரா இல்ல கவுண்டரா, இது எப்படி? நான் டைப் படிச்ச போது இப்படி வந்தது, பட் ஐம் நாட் ஷுர் ஹவு டு எக்ஸாக்ட்லி ஸ்பெல் இட். சின்ன கவுண்டர் படத்துல வந்தது 92ல. ராஜா சாரே பாடியிருந்தாரு. RV உதயகுமார் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ ஆளுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ லலிதாக்கு ஒரு 100 அண்ட் ஸ்ரீராம்க்கு ஒரு 100. ஸோ எக்ஸலண்ட். அண்ட் இது ரெண்டுமே இந்த மாதிரி என்ன சொல்றது, ஹீரோ வர்ஷிப் சாங்ஸ் தான். கிறக்கம் தரும் 300. இரக்கம் தரும் 300. மியூசிக் மைஸ்ட்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இந்த பாட்டை கண்டுபிடிக்க 3 க்ளூஸ் இருக்கு. நீங்க முதல் க்ளூலே சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ், 2வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கான க்ளூஸ் கம்மிங் அப். பாட்டோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது. இந்த பாடலுக்கான ஒரு க்ளூவும் இந்த பாடல் வரிகளுக்கான க்ளூவும் இதுல இருக்கு. இந்த பாட்டு என்னன்னு தெரியுமா? அதுல நடிச்சவங்க யாருன்னு தெரியறதா?
ஜெயகாந்த் கனகா. பாட்டு என்ன? பாட்டோட கேட்டகரி வச்சுக்கோங்க. கிறக்கம் தரும். கிறக்கம். ஸோ கைண்ட் ஆஃப் மிட் நைட் கலா சாங். இல்ல தெரியல. நெக்ஸ்ட் க்ளூ. ஓகே. எஸ். வேர்ட் பிக்சர் பசில். பள்ளிக்கூடம் போகலாம். பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, சொல்லி சொல்லி பார்க்கலாமா. எஸ் 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 அதான். அது நான் வந்து 3வது க்ளூ வச்சிருந்தேன், நீங்க 2 க்ளூலயே சொல்லிட்டீங்க. எஸ் கரெக்டான பாடல் அதுதான். பள்ளிக்கூடம் போகலாமா. ஜானிகம்மா அப்படியே கிறங்கி போய் பாடி இருப்பாங்க. அதுக்கு எஸ்பிபி அவரும் சூப்பரா பாடிருப்பாரு. ஆமா 2 பேரும் அவங்களால தான் இந்த மாதிரி பாடலாம் பாட முடியும். கோயில் காலேஜ்ல வந்து 93ல இந்த மாதிரி பாடல்களையும் ரசிக்க வைத்தவங்க. அவங்க வந்து நல்ல ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் கொடுத்து பாடி இருந்தாலும் ஒரு நமக்கு முகம் குளிக்க வைக்காதபடியும் பாடுவாங்க. அது எப்படின்னு தெரியல. ஹவு தே அச்சீவ் பேலன்ஸ் எனக்கு தெரியல. அந்த மாதிரி அழகா பாடிருப்பாங்க. கங்கை அமரன் அவருடைய வரிகள்ல அந்த பாடல் இது. ஸோ ரஜினி நீங்க வந்து 2 சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ். ஸோ யூஷுவல் 300 பிளஸ் அடிஷ்னல் 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வாவ், யூ ஆர் வெல் அஹெட் ஆஃப் எவ்ரிபடி எல்ஸ். இதமான ராகம் 100. இதமான ராகம் 100 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வல்லின எழுத்துக்கள் இருக்காது பாடலோடைய வரிகள்ல. நீங்க அதை பூர்த்தி பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதுவுமே வந்து பாட்டோடைய ஒரு பாடலோட அந்த விருத்தம், ஸ்டார்ட் பிகினிங்ல வர விருத்தம், அந்த வரிகளுக்கு தான் நான் எழுத்துக்களை எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் பாட்டு, தெரிஞ்ச பாட்டு. கரெக்டா சொல்லுங்க. செண்பகமே செண்பகமே என்ன வரிகள்? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நான் வளர்த்த, நட்டு வச்சு நான் பறித்த, நான் வளர்த்த நந்தவனம். எஸ் 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 அதுதான். வெத்தி வைக்கும் என் மனசு வாசம் தரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு தெரிந்து துடிக்குது இந்த செண்பகமே. எஸ் 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 அதுதான் அந்த பாடல். செண்பகமே செண்பகமே. இந்த படத்துல 3 வெர்ஷன் வரும் இது. பிகாஸ் இந்த விருத்தம் வந்து மனோ வெர்ஷன் அண்ட் அவங்க ஐ திங்க் சுனந்தா வெர்ஷன்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த பாடல். எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துல 87ல கங்கை அமரன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ ஸ்ரீராம் 100 more points for you. கிறக்கம் தரும் 100. கிறக்கம் தரும் 100 இட்ஸ் a picture puzzle. ஸோ உங்களுக்கான பிக்சர் க்ளூ ரொம்ப ஈஸியான ஒரு பாட்டு. கரெக்டா சொல்லிடுங்க பார்க்கலாம். அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் என் ராசாவுக்காக. எங்க எங்க நான் பாக்குறேன், கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். எஸ் எஸ் அதுதான் அந்த பாடல். கொஞ்சம் எசக்கு பிசக்கா இருக்கும் இதுல வரிகள். எஸ் அதுதான் அந்த பாட்டு. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் என் ராசாவுக்காக. முதல் மரியாதை படத்துல 85ல ராஜா சார் சித்ராவுடன் இணைந்து பாடியிருந்தாரு. வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ லலிதா 100 more points for you. வயலில் நாத்து 100. வயலில் நாத்து 100 பாயிண்ட்டுக்கு. பிக்சர் பசில் ஆல்சோ. அது என்ன செவ்வந்தி பூ முடிச்ச சின்னாத்தா, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னாத்தா, சின்னாத்தா இல்ல சின்னக்கா, பேரு என்னக்கா, நீ சிட்டாட்டம் ஏன் சிரிச்ச சொல்லக்கா, முத்து பல்லக்கா, அது என்னவோ என்னவோ போய். எஸ் 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 அதுதான் அந்த பாடல். கரெக்ட். எஸ் 16 வயதிலே வந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங். 77ல வந்த படம். மலேசியா வாசுதேவனும் சுசீலாமாவும் இணைந்து பாடியிருந்தாங்க இந்த பாடல. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்.
ஸோ 100 more points for you, ரஜினி. அண்ட் ஸ்ரீராம், கடைசி கேள்வி உங்களுது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, நானே எடுக்கிறேன். தெருவில் கூத்து 100 முதல் வரி என்ன? ஸோ இது ஈஸியாக சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் உங்களுக்கான வரிகள். உங்களைத்தான் நம்புது இந்த பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. எஜமான் காலடி மண்ணெடுத்து நாங்க தினம் பொட்டு வச்சோம், எஜமான் அவர் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம், உங்களைத்தான் நம்புது இந்த பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். எஜமான் காலடி மண் எடுத்து அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து அப்படி சச்சு பண்ணிட்டு அந்த துண்டை போட்டுட்டு போவாரு. அந்த பாட்டு தான் இது. 93ல வந்த படம் எஜமான். மலேசியா வாசுதேவன் தான் இதுவும். ஆர் உதயகுமாரோட வரிகள். ஸோ ஸ்ரீராம், 100 points for you. ஸோ போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம். செம்ம சூப்பர் பாட்டெலாம். கிராமிய மனம் இன்னைக்கு அப்படியே கமழுதுன்னு நினைக்கிறேன். மண் மனம் எனக்கு ஐ கேன் ஈவன் ஸ்மெல் இட் நவ். அந்த மாதிரி அருமையான பாடல்கள் பார்த்தோம். இன்னைக்கு ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். We have Lalita with 400 points. Rajini, our big winner today, with 1800 points. Excellent. And Sriram with 1100 points. Very well played, all of you. முதல்ல விளையாடுனீங்க எல்லாரும். நிறைய பாடல்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. லலிதா, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனால் I want to join for the joy of it and I hope you had fun. அண்ட் ரஜினி, ரொம்ப நல்லா விளையாடுங்க. ஸ்ரீராம், நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பாடவும் பாடினீங்க. எல்லா பாட்டுமே நிறைய வார்த்தையோட அழகா பாடியும் காமிச்சிங்க. தேங்க்யூ. அண்ட் உங்க மூலமா நிறைய நிறைய பாடல்களை நீங்க நினைவு கூற முடிஞ்சது. ஐ திங்க் இது இந்த மாதிரி ஒரு டாபிக் வச்சாதான் எஜமான் காலடி மண் இடத்துல ஐ டோன்ட் திங்க் ஐ நெவர் ஃபீச்சர்ட் இன் தி ஷோ. இந்த ரெஸ்பெக்ட் டாபிக்ல அதை எடுக்க முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் அடுத்த வாரம் இதே போல சில அருமையான பாடல்கள் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் வில் பி வாய்ஸஸ் ஆஃப் த மில்லேனியம். 2000 2010 அந்த டைம் பீரியட்ல வந்த பாடல்கள், பாடகிகளுடைய குரல்களை மையமாக வைத்து அடுத்த வார கேம் பார்க்கலாம். Until then, stay safe. Take care. This is Priya signing off. Bye bye.